செய்தியாக பார்த்து வருகிறோம். திமுக மாவட்ட செயலாளர்களுடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். இது தொடர்பான மேலும் விவரங்களை செய்தியாளர் பாரி கார்த்திக் வழங்கிட கேட்கலாம். பாரி கார்த்திக், வணக்கம். மேலும் விவரங்கள். மாவட்ட செயலாளர்கள் அதே போல தொகுதி பார்வையாளர்கள் கூட்டமானது திமுக தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் தற்போது காணொலி காட்சியின் வாயிலாக நடைபெற்று வருகிறது. காணொலி காட்சி வாயிலாக தனது முகாம் அலுவலகத்திலிருந்து முதலமைச்சர் அவர்கள் பேசி வருகிறார்கள். தொடர்ச்சியாக வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலுக்காக 3வது முறையாக இந்த கூட்டமானது நடைபெற இருக்கிறது. ஏற்கனவே 234 தொகுதிக்கும் தொகுதி பார்வையாளர்கள் இந்த பொறுப்பில் ஏற்கனவே அமைக்கப்பட்ட நிர்வாகிகள் அதே போல திமுகவுடைய மாவட்ட செயலர்கள் இந்த கூட்டத்தில் பங்கேற்கிறார்கள். வருகின்ற 2024 நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு திமுக சார்பில் தங்களை பணிகளை துவக்கி இருக்கிற நிலையில் மேலும் மாவட்ட செயலர்கள் அதே போல தொகுதி பார்வையாளர்கள் ஊக்குவிக்கும் பொருட்டும் இந்த கூட்டமானது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக இந்த கூட்டத்தை பொறுத்தவரைக்கும் பல்வேறு முடிவுகள் எடுக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக கடந்த கூட்டத்தின் போது முதலமைச்சர்கள் பேசும் பொழுது கடுமையாக கண்டனம் தெரிவித்து ஒரு சில மாவட்ட செயலர்களை குறிப்பிட்டு கடுமையாக கண்டனம் தெரிவித்து அவர்கள் தங்கள் வேலைகளை துரிதப்படுத்த வேண்டும் என்றும் மேலும் ஒருவேளை நடைபெறுகிற நாடாளுமன்ற தேர்தலில் யாராவது ஒரு தொகுதியில் தோல்வியடைந்தால் கூட அந்த தொகுதிக்கு உட்பட்ட அனைத்து மாவட்ட செயலர்களுமே மாற்றப்படுவது என்றும் கடுமையான எச்சரிக்கை விடுத்த நிலையில் இந்த மாவட்ட செயலர் கூட்டமானது தற்போது நடைபெற்றிருக்கிறது. வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் எவ்வாறு பணியாற்ற வேண்டும், அதே போல கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கப்படுகிற இடமும் திமுக நிற்பது போல அனைத்து நிர்வாகிகளும் வேலை செய்ய வேண்டும். எனவே நமது இந்த முறை 40 தொகுதிகளும் திமுக கூட்டணி வெற்றி பெற வேண்டும், அதற்கு அயராது அனைவரும் உழைக்க வேண்டும் என்றும் வேண்டுகோள் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வைப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் அடிப்படையில் இந்த கூட்டமானது தற்போது நடைபெற்றுகிறது. கிட்டத்தட்ட இது தொடர்ச்சியாக ஒவ்வொரு மாவட்ட செயலர்களும் தங்களுடைய கருத்துக்களை தலைமைக்கு நேரடியாக தெரிவிக்க இருக்கிறார்கள். அதன் அடிப்படையிலே இறுதியாக முதலமைச்சர் அவர்களும் பேச இருக்கிறார்கள். இந்த கூட்டமானது கிட்டத்தட்ட 2 மணி நேரத்துக்கு மேலாக நடைபெறும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.